She is a very innocent girl. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்பண்டோட கார் சார், எங்க கூட சண்டை போட்டு ஃபாரின் போயிட்டாரு, இப்போ எங்களுக்கு எடுக்கணும். அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேட்டோம், எல்லாமே கொடுத்துறாங்க. கிட்ட போனா அங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இது வந்து பிரச்சனை உள்ள இடம். போலீஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப் கேட்கறாங்க. ஏன்னா சொசைட்டில வந்து இது ஒரு தவிர்க்க முடியாத தொழில். அதாவது நாங்க அந்த அட்வான்ஸ் ரிட்டர்ன் கொடுத்தோம், எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சு கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். இந்த மாதிரி பூட்டிட்டு போகும்போது அவங்கள நோட் பண்ணி எங்களை கூப்பிடுவாங்க. திருட்டு பசங்க அவங்க கூப்பிட்டு சார் இந்த மாதிரி திறந்து கொடுத்துருங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல சவுண்ட் வராம பண்ணுங்க அப்படின்னும் நாங்க டவுட் பண்றோம். சைக்கோ மாதிரி பண்றவங்க கிட்டே நாங்க மாட்டிருக்கோம். அந்த மாதிரி நேரத்துல நாங்க அவங்களுக்கு ஆதரவா தான் பேசுவோம். சார் உங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு முக்கியமான டூல்ஸ் சாவி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுத்துறேன், அடுத்த வாட்டி எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்க வருவோம். ஆனா மேக்னெட் இருக்கு, ஓகேங்களா, மேக்னெட் இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து ஹூக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஹூக் மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ பீரோ லெவலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூக்கு வந்து இன்னைக்கும் ஒரு வோல்க்ஸ்வேகன்ல மீட்டர் ஒயிட்னு சொல்லிட்டு வரும். அந்த ஒயிட் மீட்டர் வந்து செக்யூரிட்டி அதிகம், ஆடியில வரும். இந்த மாதிரி ஜெர்மன்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஜெர்மன் ஒருத்தர் மட்டும் தான் சர்வர். அவர்கிட்ட 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா 15,000 கொடுத்து வாங்கினா தான் அந்த காரை எடுத்துட்டு போக முடியும். ஆனால் இனோவாக்கோ டொயோட்டாக்கோ அந்த மாதிரி கிடையாது. ஷட்டருக்கு வந்து ஒரு காமனா ஒரு 24 நம்பர்ஸ் ஆஃப் கீ தான் இருக்கு. இவங்க வந்து கீ மேக்கர்ஸ் கிட்ட வாங்க மாட்டாங்க. பஜார் போவாங்க, ஒரு 24 லாக் செட் எங்களுக்கு வேணுங்க, நாங்கள் ஷட்டர் பில்டிங் கட்டுறோம், அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் ப்ரோ. நீங்கள் எத்தனை வருஷமா இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? சார் நாங்கள் வந்து கடையை பார்த்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் பிளாட்ஃபார்மில் ரோட் லெவலில் தான் சார் இருந்தோம். நான் படிக்கும்போதே, அதாவது 10th முடிச்சுட்டு 11th 12th படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த தொழில சாலை ஓரத்தில் தான் நாங்கள் இது வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். போக போக அப்போ மாருதி கார் வந்தது, அதுக்கு ரிமோட் வந்தது, ஒன்றொன்னா லேர்ன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக போச்சு. நாங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஆரம்பத்தில் படிக்கலை, ப்ராக்டிக்கலாக ஃபாதர் செஞ்ச தொழில் நாங்கள் செஞ்சோம், அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்கள் ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு 10 பேர் கற்றுட்டு போயிருக்காங்க. அப்படியே அவங்கவுங்க அசிஸ்டன்ட் சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக்குறாங்க. இப்போ அந்த முறையில் தான் நாங்கள் வந்து இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு வந்திருக்கிறோம். 2000 இந்த வேலை செய்கிறோம். ஆனால் கடை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2005 தான் வச்சோம். அது வரைக்கும் பிளாட்ஃபார்மில் இருந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சாவி ஒரு இடத்துல சாவி இல்லாமல் போய் திறந்து அங்கே ஏதாவது நடந்தது, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்? இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஷீ இஸ் அ வெரி இன்னசென்ட் கேர்ள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்டோட கார் சார், அவர் விட்டுட்டு ஃபாரின் எங்கள் கூட சண்டை போட்டு ஃபாரின் போயிட்டாரு, இப்போ எங்களுக்கு எடுக்கணும், எங்கள் ஹஸ்பண்டோட ஐடி எல்லாமே இருக்குன்னு சொல்லி ரொம்ப அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேட்டோம், எல்லாமே கொடுத்துறாங்க. கிட்ட போனால் அங்கே வந்து அபார்ட்மெண்ட்டில் இது வந்து பிரச்சனை உள்ள இடம், இந்த காரை வந்து நீங்கள் இங்கே தொடக்கூடாது, ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் வந்து ரிலேஷன் கட் ஆயிடுச்சு, அதனால அவங்க வீடியோ உங்க திறக்க சொல்லி கூப்பிட்றாங்க. காரும் திறக்க முடியாது, வீடும் திறக்க முடியாது. எங்களுக்கு அட்வான்ஸும் போட்டாங்க. நாங்கள் போகிறோம், அந்த வேலையை செய்யறதுக்கு போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு நீங்கள் திருப்பி லீகலாக வந்து போலீஸை வச்சு அவங்க ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, மாமனார்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஓனர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு எங்களை கூப்பிடுங்க, நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை நாங்கள் அட்வான்ஸாக வச்சுக்குவோம். அப்படி சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நீங்கள் அந்த வேலையை ஃபில்ஃபில் பண்ணல அப்படின்னா நாங்கள் அந்த அட்வான்ஸ் ரிட்டர்ன் கொடுத்தோம், எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சு அவங்க அந்த வேலையை கொடுக்கல, நாங்களும் பணத்தை ரீஃபண்ட் கொடுத்தோம். நீங்கள் உசாராக இருக்கனால அவங்க வந்து வேலை கொடுக்கல. ஆமாம். ஓகேண்ணா. அந்த மாதிரி போலீஸ் வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்களா? ஹெல்ப் மீன்ஸ் ஏதாவது எமர்ஜென்சிக்காக தான் சொல்கிறேன், லீகலாகவே ஏதாவது கேட்பாங்களா? இல்லை, இப்போ வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா சொசைட்டியில் வந்து இது ஒரு தவிர்க்க முடியாத தொழில். அதாவது நம்ம செருப்பு போடாமல் வெளியில் நடக்க முடியாது, சாவி இல்லாமல் ஒருத்தன் வீட்டை பூட்டிட்டு வர முடியாது. ஸோ இது வந்து சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீட்டை பூட்டிட்டு தான் வந்தாகணும். ஸோ இன்றைக்கி லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் வந்து நான் எல்லாமே வேலைக்கு போகிறாங்க. ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ கம்பல்சரி அவங்க சேஃப்டிக்காக பூட்டை பூட்டிட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி பூட்டை பூட்டிட்டு போகும்போது அவங்கள நோட் பண்ணி எங்களை கூப்பிடுவாங்க. திருட்டு பசங்க அவங்க கூப்பிட்டு சார் இந்த மாதிரி திறந்து கொடுத்துருங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் சவுண்ட் வராமல் பண்ணுங்க அப்படின்னும் நாங்கள் டவுட் பண்றோம். சார் சவுண்டு வரும் சார், என்ன சார் பண்ண முடியும், சவுண்டு வரும் சார், சவுண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. இல்லை சார் அக்கம்பாத்தில் டிஸ்டர்பன் சார், அப்படி இல்லை சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அக்கம்பாத்தில் இன்ஃபார்ம் பண்ணாமல் நாங்கள் வேலை செய்ய முடியாது. லைக் செக்யூரிட்டி, பில்டிங் செக்யூரிட்டி, இல்லை பில்டிங் செக்ரட்டரி, சின்ன சவுண்டு கேட்டாலே வந்து என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணாமல் செஞ்சோன்னா எங்கள் தொழிலுக்கும் எங்கள் லைஃப்க்கும் அது த்ரெட்டனாக போயிடும், நாங்கள் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால் எவ்ரி கஸ்டமர் எவ்ரி ப்ரூஃப் வெரிஃபைடு, தென் ஒன்லி வில் டூ த ஒர்க். நீங்கள் அங்கே போய் வந்து இவங்க திருடன்னு சொல்லிட்டு ஏதாவது கத்தி வச்சு மிரட்டி அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு சார். கத்தி வச்சு மிரட்டுறது, இல்லை வந்து இருக்கிற டூல்ஸை தூக்கி உங்களை அடிச்சிருவேன், ஸ்டூலை தூக்கி அடிச்சிருவேன், இல்லை ஏதாவது சைக்கோ மாதிரி பண்ணுறவங்க கிட்டேயும் நாங்கள் மாட்டியிருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவோம். சார் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை,
ஆனால் தயவு செய்து வந்து இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் அடுத்த வாட்டி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முக்கியமான டூல்ஸு சாவி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துறேன், அடுத்த வாட்டி எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வருவோம். ஆனால் அந்த டூல்ஸை எடுத்துட்டு திருப்பி போக மாட்டோம். திருப்பி அவங்களை மீறி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஷட்டர் திருட்டுலாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி நடக்குதுண்ணா? ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி திருடுறாங்க அப்படின்னா, ஷட்டருக்கு வந்து ஒரு காமனாக ஒரு 24 நம்பர்ஸ் ஆஃப் கீ தான் இருக்குது. அந்த 24 நம்பர்ஸ் ஆஃப் கீயை இவங்க வந்து கீ மேக்கர்ஸ் கிட்ட வாங்க மாட்டாங்க. பஜார் போவாங்க, ஒரு 24 லாக் செட் எங்களுக்கு வேணுங்க, நாங்கள் ஷட்டர் பில்டிங் கட்டுறோம், எங்களுக்கு ஒரு 25 லாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. 25மே வந்து ஒன்று இன்டர் கனெக்ட் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான கீயாக இருக்கணும்னு கேட்பாங்க. அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த 25க்கும் 50 கீ வந்துடும். அந்த 50 கீயை வச்சு எந்த ஷட்டர் போட்டாலும் ஓப்பன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கிட்டத்தட்ட 100க்கு 100% வந்து இருக்குது. அப்போ வந்து இவங்க விற்கிறவங்க வந்து இவங்க என்ன ரீசன் வாங்கிட்டு போகிறாங்க தெரியாது, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ வாங்குற திருடும் போது மாட்டினா தான் உண்டு, திருடாமல் அவன் மாட்டான். திருடும் போது சிசிடிவி இப்போ எல்லாத்தையும் சிசிடிவி வந்துச்சு, பட் உடைக்காமல் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். பட் இதான் ஷட்டரில் நடக்கிற விஷயம். பைக் திருட்டு நிறைய நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நாடி வந்திருக்காங்க உங்களுக்கு? திருடனா இருந்து அந்த மாதிரி கூப்பிட்டு ஏதாவது மாட்டேங்குது? அதாவது கூப்பிட்டுருக்காங்க சார். இப்போ வந்து எங்கள் கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு ஒரு 10 பைக்கு சாவி போடணும், 10 பைக் செஞ்சு கொடுங்கன்னு கூப்பிடுவாங்க. போனால் அந்த பைக்கே இருக்காது. சார் 10 சாவி மட்டும் செஞ்சு கொடுங்க, 10 ஹீரோ ஹோண்டாவில் 2 சாவி, பல்சரில் 2 சாவி, இப்படி பஜாஜில் இந்த மாதிரி பிராண்ட் வைஸில் டியூக்கில் 2 சாவி. அதுக்கு ஸ்பேர் கீ ஏதாவது கொடுப்பாங்களா? கேட்பாங்க. பணம் நான் கொடுத்துறேன்னு. சார் வண்டி இல்லாமல் எங்களால் கீ பண்ண முடியாது, வண்டி இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் பிளாங்காக வாங்கிட்டு போனீங்கன்னா எந்த யூஸும் கிடையாது, ஒயிட் பேப்பரில் எந்த யூஸும் கிடையாது. ஒயிட் பேப்பரில் எழுதினா தான் அது வந்து டாக்குமெண்ட். அது மாதிரி கீ பிளாங்காக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ இந்த கீ பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிளாங்க் கீயில் எந்த விதமான லாக்கும் ஓப்பன் ஆகாது. எங்ககிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே ஒயிட் பேப்பர் மாதிரி பிளாங்க் கீ தான். ஸோ அதனால் எந்த யூஸருக்கும் சரி, எந்த தீஃபுக்கும் சரி, எந்த யூஸுமே கிடையாது. முழுக்க நாங்கள் செஞ்சு கொடுத்தா மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து இது இப்படி அவாய்ட் பண்ணிடுவோம். சார் பைக் இல்லாமல் முடியாது, எங்ககிட்ட கேட்காதீங்க, வேறு யாருன்னா டெக்னீஷியனை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்களே மெக்கானிக் வேறு யாருன்னா காண்டாக்ட் பண்ணி நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஓகேண்ணா. இப்போ நிறைய டோரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வச்ச டோரு, கீபேட் வச்ச டோரு, அந்த மாதிரிலாம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச டோர்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா எப்படி ஓப்பன்? நீங்கள் ஹோம் டோர் கேட்குறீங்களா இல்லை கார் டோர் கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ கார் டோர்லேயும் அந்த சென்சார் வந்துருச்சு, காரையும் ஃபிங்கர் மூலிமா திறக்கலாம். இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட திருட்ட கூட ஃபிங்கர் வச்சு கூட திறக்க முடியும். அந்த ஃபிங்கர்லேயே வந்து அந்த சென்சாரை எடுத்துகிட்டு போய் ரெகனைஸ் பண்ணால் ஃபிங்கரை ஒட்டினாலே அது திறக்கிற அளவுக்குலாம் அட்வான்ஸ் வந்துருச்சு. அது மாதிரி ஹவுஸ் டோர்லேயும் இருக்குது. இன்னைக்கு டெய்லியும் டே பை டே வந்து இன்னைக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அதிகமாகிடுச்சு. எங்களை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து சரியாக ரெகனைஸ் ஆகலை, நீங்கள் வந்து ரீசெட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இல்லை வேற ஒருத்தவங்களோட டோரை வந்து எங்களுக்கு திறந்து கொடுங்க, நாங்கள் தான் ஓனர் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், சார் இது ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு, இதில் ஏதாவது நாங்கள் அஃபென்ஸ் பண்ணால் எங்களோட அதில் கேமரா இன்பில்ட்டாக வரும் சார், அதனால எங்களால் அதை பண்ண முடியாது. லீகலாக இருந்தால் டாக்குமெண்ட் கொடுங்க, உங்கள் ஹவுஸ் காப்பி இல்லை. ஏன்னா லாக்ஸ் எல்லாம் வந்து 50,000 1 லட்சம். நம்ம தப்பு பண்ணுறது அதிகமாக கம்பெனிக்காரங்க, சாம்சங் கம்பெனிக்காரன் ஸ்மார்ட் லாக் போடுறான், கோத்ரேஜ் போடுறான், ஏல் போடுறான், இந்த வேர்ல்டு வைட்ல நிறைய கம்பெனிக்காரன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்காரனை அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் செய்வோம். அவன் பிளாக் பண்ணி திஸ் இஸ் ப்ராபிட்டட் லாக்னு போட்டுட்டான்னா எங்களால் கை வைக்கவே முடியாது சார்னு சொல்லி கஸ்டமர் அனுப்பிச்சிருவோம். இப்போ 10 வேலை வந்ததுன்னா 10ல் 5 வேலை கிளிக் ஆகும். 5 பேர் டாக்குமெண்ட் தர மாட்டாங்க, 5 பேர் கொடுப்பாங்க. டாக்குமெண்ட் கொடுத்தா வேலை செய்வோம், இல்லைன்னா செய்வோம். நிறைய வந்து பார்க்கும்பொழுது வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 நியூஸாக வந்துடும், பீரோ புல்லிங், பீரோ உடச்சி நகை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அது எப்படி சாத்தியம்? சில வீடு தொடக்காமல் ஜன்னல் பண்ணுறாங்களே, அது எப்படி பண்ணுறாங்க? அதாவது பீரோ புல்லிங்னு சொல்லிட்டு சில எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேக்னெட் இருக்கு, ஓகேங்களா, மேக்னெட் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ஹூக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஹூக் மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா இப்போது பீரோ லெவலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இதை விட லென்த்தாக வச்சுருப்பாங்க. நாங்கள் இதை வச்சிருக்கிற பர்பஸ் வந்து நல்ல விதமான பர்பஸ். குழந்தைங்க உள்ள காருக்குள்ளே லாக் ஆயிரும், இல்லை வந்து ஒரு வயசானவங்க லாக் ஆயிடுவாங்க, இல்லை லக்கேஜ் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும், சில்ட்ரன்ஸ் லாக் ஆகிறாங்க, வயசானவங்க லாக் ஆகிறாங்க, திறக்க முடியாது, திடீர்னு டோர் ஜாம் ஆயிரும், இல்லை சென்சார் லாக் ஆயிரும். ஸ்கோடா வண்டிலையும் வோல்க்ஸ்வேகன் வண்டிலையும் நிறைய இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் லாக் ஆகி நிறைய பேர் உயிரிழந்து இருக்காங்க. உள்ள ஆள் உட்காந்துருப்பாங்க, பட் ஆள் வெளியில் போயிட்டாங்கன்னு நினச்சி கம்ப்ளீட் லாக் ஆயிரும். திறக்கிற நேரத்தில் மூச்சு தண்ணீர் இறந்துருவாங்க, இல்லை ஏசிலேருந்து ஸ்மெல் வந்து இறந்துருவாங்க. நம்ம எமர்ஜென்சி கூப்பிடும் போது டாக்ஸ் எல்லாம் நிறைய இறந்துருக்கு. அப்போ நம்ம திறக்க முடியாது, எமர்ஜென்சிக்கு இதை போட்டு நாங்கள் திறப்போம். ஆனால் இந்த டூலை வந்து பீரோ புல்லிங்க்கு ஸ்டீல் கம்பியில் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஹூக்கு போட்டு அந்த பீரோவை வலிப்பாங்க. பீரோவில் சில கேப்ஸ் இருக்கும், அந்த கேப்பில் போட்டு இந்த ஹூக் போட்டு வலிப்பாங்க. இது ஸ்டீல் கம்பினால உடையாது, ஸோ பீரோ வந்துடும். இதை விட்டாங்கன்னா அடுத்த மெத்தட் வந்து இந்த மேக்னெட் வச்சிருப்பாங்க. ஸோ மேக்னெட் வந்து பவர்ஃபுல் மேக்னெட்டை இம்போர்ட் பண்ணி வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மேக்னெட் வந்து ஸ்டீல் மாதிரியே இருக்கும் அது, ஆனால் மேக்னெட் மாதிரி தெரியாது. அந்த எடுத்துட்டு போய் அந்த கம்பியோட எஜ்ஜில் டைட் பண்ணிட்டு பீரோவில் ஒட்டிட்டு அந்த பீரோ இழுத்துட்டு கிட்ட வந்த உடனே ஒரு சின்ன ஒரு மெலிசான ஸ்க்ரூ டிரைவர், இந்த அதாவது ஒரு 10 mm ஸ்க்ரூ டிரைவர் வச்சு போட்டு நிற்கிறாங்க. உள்ள நிம்முனாங்கன்னா ஈஸியாக திறக்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பீரோ இருக்குது. ஆனால் பீரோ புல்லிங் கேஸில் இந்த மாதிரி திறந்தவங்கலாம் கோத்ரேஜ்ன்ற ஒரு பிராண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ண முடியாது. கோத்ரேஜ்ன்றது ஆல்வேஸ் கிங்கு, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் அந்த கோத்ரேஜ் லாக்கை திறக்க முடியும். பீரோ புல்லிங்கில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பீரோ, ஏன்னா மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, ஒரு 10,000 பீரோ வச்சா போதும், ஏன்னா கோத்ரேஜ் 40,000 விற்பாங்க, 4 times எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க முடியாது. ஸோ இது வாங்கி வைக்கிறாங்க. நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், மணியாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்ஸாக இருக்கட்டும், டைமண்ட்ஸாக இருக்கட்டும்,
சேஃப்டி லாக்கர் சின்னதாக இருக்குது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 20,000 வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் இப்போ இருக்கிற நகையோட விலைவாசிக்கு 20,000 30,000 பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நகை இருக்குது அப்படின்னாலே நான் ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஒரு கோத்ரேஜ் சேஃப்டி லாக்கர் வாங்கி வச்சுக்கிங்கன்னா, இல்லை அதை மாதிரி ஏல் பிராண்ட் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது. சேஃப்டி லாக்கர் நம்ம லைஃபே சேஃப்டி பண்ணிடும். ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. இப்போ மக்கள் இதுலேருந்து எப்படி சேஃப்டியாக இருக்கிறது, எப்படி தப்பிக்கிறதுன்றது சொல்லுங்கண்ணா. சார் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு செக்யூரிட்டி லெவலில் 1ன்னு இருக்குது, செக்யூரிட்டி லெவல் 10 இருக்குது. அதாவது லோவஸ்ட்டு டு டாப்பஸ்ட்டு. இப்போ நீங்கள் லோவஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பூட்டை வாங்கி ஒரு வீட்டை பூட்டுறவங்களும் இருக்காங்க. அதே வந்து செலவானாலும் பரவாயில்ல எனக்கு 1000 ரூபாயில் லாக் வாங்கி போட்டுறவங்களும் இருக்காங்க. இந்த 1000 ரூபா லாக்கில் வந்து ராடு வந்து டன்னேஜ்னு ஒன்று இருக்குது, 5 டன்னு 10 டன்னு இருக்கும். 5 டன்னு 10 டன்னு ஒரு மனுஷனால் ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய கவுபார் எவ்வளோ பெரிய கடப்பாரை எடுத்துகிட்டு வந்து நிம்பினா கூட 5 டன்னு ஃபோர்ஸோ 2 டன்னு ஃபோர்ஸோ கொடுக்க முடியாது, அறுக்கவும் முடியாது. ஏன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹார்ட் அண்ட் ராடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் லோக்கல் புட்டில் இந்த மாதிரியான ஹார்ட் அண்ட் ராடு யூஸ் பண்ண மாட்டாங்க. 100 ரூபீஸில் யூஸ் பண்ண முடியாது, 200 யூஸ் பண்ண முடியாது, 500 யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ 1000 3000 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய பூட்டுங்களை வாங்கி போட்டோம்னா நமக்கு லைஃப் டைம் உழைக்கும், 20 இயர்ஸ் உழைக்கும். ஸோ மற்ற லாக்கு 20 இயர்ஸ் உழைக்காது, துரு பிடிச்சிரும். இது துரு பிடிக்காது, லைஃப் டைம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பொருளுக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்கும். எப்பயுமே பிராண்டட் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்றது தான் என்னோட சஜஷன். கார் பைக்குலாம் என்ன சொல்லுவது? கார் பைக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஜிபிஎஸ்ன்னு போடணும். ஜிபிஎஸ் கூட அட்வான்ஸ் சென்சார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ கம்பெனியில் வந்து ஒரு சென்சார் சிஸ்டம் போட்டு அனுப்புகிறான். அந்த சிஸ்டம் வந்து லெவல் 1 2 3 4 5ன்னு போயிட்டு இருக்கும்போது இருக்கிறதுலே டாப் வேரியன்ட் ஒரு இனோவாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 லட்ச ரூபாய்க்கு உள்ள டாப் வெர்ஷன் மட்டும்தான், அதாவது டாப் மாடல் வெஹிக்கிளுக்கு மட்டும் அட்வான்ஸ் சென்சார் கொடுக்குறான். அதே நீங்கள் சின்ன பேசிக் வண்டி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பேசிக் ரிமோட் கீ தான் கொடுக்குறான். நார்மல் இந்த மாதிரி ஃப்ளிப் ரிமோட் கீ கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அந்த காரை ஓப்பன் பண்ண முடியும், வண்டியை ரிமோட் பண்ண முடியும், வண்டியை தூக்கிட்டு போக முடியும். ஆனால் அட்வான்ஸ் வெர்ஷன் சொல்லக்கூடிய சிஸ்டம் கொடுத்துட்டா டபுள் ட்ரிபிள் செக்யூரிட்டி இருக்கும். டேட்டா பேஸ் வந்து 3 பேர்கிட்ட வாங்கணும். உதாரணத்துக்கு வோல்க்ஸ்வேகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் ஒரு வோல்க்ஸ்வேகனில் மீட்டர் ஒயிட்னு சொல்லிட்டு வரும். அந்த ஒயிட் மீட்டர் வந்து செக்யூரிட்டி அதிகம், ஆடியில் வரும். இந்த மாதிரி ஜெர்மன்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஜெர்மன் ஒருத்தர் மட்டும் தான் சர்வர். அவர்கிட்ட 15,000 ரூபா கொடுத்து வாங்கினா 15,000 ரூபா கொடுத்து வாங்கினா தான் அந்த வேலை ஃபுல்ஃபில் ஆகும், அந்த காரை எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இனோவாக்கோ டொயோட்டாக்கோ அந்த மாதிரி கிடையாது. இந்த செக்யூரிட்டி லெவல் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி ஈஸியாக வந்து காரில் ஏறி உட்காடுறாங்க, இந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோக்ராம் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு இன்பிட்வீன் கேப் 10 மினிட்ஸ் போதும் டேட்டா எடுக்க. இந்த நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்களையும் கூட பகிர்ந்துட்டீங்க, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன், வாங்க விளையாடலாம்.